வணக்கம். இன்று நாம் பார்க்கின்ற மருத்துவ தாவரம் என்னவென்றால் பிரண்டை. இதனுடைய வேறு பெயர் வச்சிரவல்லி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தாவரம் வைட்டேசி குடும்பத்தை சார்ந்த தாவரம். இதனுடைய தாவரவியல் பெயர் சிசஸ் குவாட்ராங்குலேரிஸ் என்று பெயர். இதனுடைய இப்பொழுது உள்ள தாவரவியல் பெயர் வைட்டிஸ் குவாட்ராங்குலாரிஸ் என்று பெயர். இது வைட்டேசி குடும்பத்தை சார்ந்த தாவரம். இந்த தாவரம் வெப்பமண்டல தாவரமாக கருதப்படுகிறது. வறட்சி தாங்கி வாழக்கூடிய ஒரு தாவரம். இது ஒரு பற்றுக்கொடி வகையை சார்ந்த தாவரம். இந்த தாவரங்கள் பல்வேறு உருவத்தில் நாம் காணலாம். அதில் ஓலை பிரண்டை, உருப்பிரண்டை, இனிப்பு பிரண்டை, புளிப்பிரண்டை, முப்பிரண்டை என்று பல்வேறு வகையான தாவரங்களை நாம் உலகம் முழுவதும் காணலாம். இந்த தாவரம் அதிகமாக இமாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், இலங்கை, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் காணப்படுகிறது. இந்த தாவரம் இதனுடைய கணு 1 முதல் 1.5 அடி நீளமுடைய கணுக்களை கொண்டது. மிகவும் கரும்பச்சை நிறமுடைய தாவரம். இந்த தாவரத்தினுடைய தண்டு பகுதி மருத்துவ குணம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. இந்த தாவரத்தில் இருந்து நம் மக்கள் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களையும் தயாரிப்பார்கள். குறிப்பாக சட்னி, வடகம், துவையல், பிரண்டை, ஊறுகாய் போன்ற பல்வேறு பொருட்கள் இதில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இது மிக சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரமாக கருதப்படுகிறது. எதுவென்றால் இந்த பிரண்டை கல்லீரல் வீக்கத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. எலும்புகளுக்கு பலத்தை கூட்டக்கூடிய ஒரு தாவரம். மூட்டு வலி, உடல் தேய்மானம், உடலுடைய எலும்பு அழற்சி போன்ற பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய பிரண்டை அதி அற்புதமான மருத்துவ தாவரமாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி மிக சிறந்த வலி நிவாரணியாக இந்த பிரண்டை பயன்படுகிறது. இந்தியாவில் பழங்காலம் முதல் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த அற்புதமான தாவரம் பிரண்டை. இதை வாரம் 1 முறை அல்லது மாதம் 2 முறையாவது இந்த பிரண்டை துவையல், பிரண்டை சட்டினி அல்லது பிரண்டை ஊறுகாய் செய்து சாப்பிடுவதனால் உடலில் ஏற்படுகிற செரிமான கோளாறு, தசைப்பிடிப்பு, எலும்பு அழற்சி, கல்லீரல் வீக்கம், இறப்பை புண், நாவில் ஏற்படுகிற இரத்த பருக்கள் இவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய பிரண்டை தலைசிறந்த மருத்துவ தாவரமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரண்டையை நம் வாரத்தில் 1 முறை அல்லது மாதத்தில் 1 முறையாவது இதனுடைய மருத்துவ பயன்களை உணவாக பயன்படுத்தி பயன்பெறுவோம், பலனடைவோம். நன்றி.